بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم: كأنما أغشيت وجوههم قطع من الليل مظلما. قال نبينا صلى الله عليه وسلم: ما بين منكبي الكافر مسيرة 3 أيام للراكب المسرع. كما قال عليه الصلاة والسلام وتسليم. கண்ணியமானவர்களே, நரகம் சம்பந்தமான சில செய்திகள் நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொண்டு இருக்கிறோம். நம்மளிடத்தில் இந்த நரகம் செல்வதற்குண்டான காரணங்கள் வராமல் நாம் தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி நரகம் சம்பந்தமான சில விஷயங்கள் நமக்கு மத்தியில் முதாக்கரா செய்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாசிகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேதனை அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேதனைன்னு சொல்லியிருக்கிறார். சிலர்களுக்கு செப்பல் மட்டும்தான் சின்ன வேதனை, நரக செப்பல் அப்படின்னு நேற்று நாம பார்த்தோம். சிலர்களுக்கு கரண்டை கால் வரைக்கும் வேதனை இருக்கும், சிலருக்கு முட்டுக்கால் வரைக்கும் வேதனை இருக்கும், சிலருக்கு இடுப்பு வரைக்கும் வேதனைகள் உண்டு, சிலருக்கு தோல்புஜம் வரைக்கும் வேதனை இருக்கும், சிலர் உடம்பு முழுவதுமே வேதனைகள் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு நபர்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு தகுந்தாற்போல் வேதனைகள் இருக்குங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அவர்களுடைய முகத்தை பத்தி மட்டும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லும் போது, கஅன்னமா உக்ஷியத் உஜூஹும் கிதஅம் மினல் லைலி முظلமா, முகத்தை பார்த்தால தொழுகையாளிகளுடைய முகத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது எப்படி சொல்லுவான்னா, அவர்களுடைய முகத்துல தொழுகையினுடைய அடையாளங்கள் காணப்படும் அப்படிங்கிறத சொல்லுவான். அதாவது தொழுகையாளிகளுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கும், அந்த சுஜூத் செய்யறதனுடைய அடையாளங்கள் இருக்குங்கிறது அதனுடைய பொருள். ஆனா அதே மாதிரி நரகவாசிகளை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய முகம் அதாவது இருண்டதை போன்று இருக்கும், இருட்டை போன்று அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். முظلமா, லைல்னாலே இரவு, அதுல அந்த இரவுலேயே இருண்டு போன இரவு அப்படின்னு சொல்லி கும்மிரட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க, அது மாதிரி உண்டான வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். முظلமா, பயங்கரமான இருட்டை போன்று அவர்களுடைய முகங்கள் இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க, மா பைன மன்கிபைல் காஃபிரி, ஒரு நரகத்துல அதாபை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காஃபிரினுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, உதடு மட்டும் கழுத மாதிரி இருக்கும், உதடு மட்டுமே கழுத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப முகம் எத்த பெருசுக்கு இருக்கும், அவனுடைய உடம்பு எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது ரொம்ப விகாரமாக தெரியும். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஷோல்டர்ல இருந்து இன்னொரு ஷோல்டர் அவனுக்கு எவ்வளவு பெருசாக இருக்கும் ஒரு நரகவாதிக்கு அப்படிங்கும் போது, மாபைன மன்கிபைல் காஃபிரி மசீரத்து 3 ஐயாமின் லிராகிபில் முஸ்ரி, வேகமாக பயணித்து செல்லக்கூடிய ஒரு வாகனத்துல ஒருவர் பயணித்து சென்றார் அப்படின்னா அவருடைய 3 நாளினுடைய தொலை தூரம் எவ்வளவு நீளமாக இருக்குமோ அவ்வளவு நீளம் அவனுடைய தோல் புஜங்களுக்கு மத்தியில் உண்டான இடம் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் இவ்வளவு பெருசாக அந்த மனிதனை அல்லாஹ் ஆக்குகிறான்னு சொன்னா, அந்த அளவிற்கு அவனுடைய பாவங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவனுக்கு அந்த வேதனைய அவ்வளவு வேதனையை கொடுக்கறதுக்கு தகுந்தாப்புல உடம்ப பெருசாக அல்லாஹ் ஆக்கிடுவான், பார்க்கறதுக்கே பயங்கர விகாரமாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு விஷயத்தை வச்சு நமக்கு என்ன செய்றாங்க, எடுத்து சொல்றாங்க. கண்ணியமானவர்களை, குறிப்பாக ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி தருவான், ஒவ்வொரு அதாவது இந்த தண்டனைக்குரிய நபர்களினுடைய தோல் எப்படி இருக்கும், உடம்புல இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய தோல் இருக்கு இல்லையா, தோலி, அதை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, சௌஃப நுஸ்லீஹிம் நாரா குல்லமா நதுஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, அதாவது லேசா நம்ம தீயில கொண்டு போய் நம்மளுடைய விரலை லேசா காட்டுறோம்னு சொன்னா, விரலையோ அல்லது ஏதாவது ஒரு உடலினுடைய ஒரு பார்ட்டை காட்டுறோம் அப்படின்னா, அல்லது ஒரு பார்ட்ல தீ பற்றுச்சு அப்படின்னு சொன்னா உடனே அதனுடைய சூடு நமக்கு தெரியாது. அந்த சூடு நம்ம கயிறினுடைய நரம்புகள் வழியாக நம்ம மூளைக்கு போய் அந்த இடத்துல சுடுது, கையை எடுன்னு மூளை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அந்த கட்டளை திரும்ப அந்த எந்த இடத்துல தீ படுதோ அந்த இடம் வரைக்கும் திரும்ப அந்த கட்டளை இந்த வேலைகள் நடந்து முடிகிறதுக்குள்ள நம்ம என்ன செய்யறோம், கை எடுப்போம். அந்த சூடு மூளைக்கு தான் போகும், அதுக்கு அடுத்து திரும்ப விரலுக்கு கையை எடுன்னு கட்டளை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கையை எடுக்கணும். இந்த மாதிரி இந்த அறிவு இருக்குது பாருங்க, இந்த சுடுது அப்படின்னு சொல்ற அறிவு இருக்கு பாருங்க, இது இந்த தோலினுடைய முனிகள்ல இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி என்ற நரம்புகள் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கிறதுனாலதான் இதாகதான். ஒரு தடவை கரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்னதான் நம்ம தீயில கொண்டு போய் வச்சாலும் நமக்கு என்ன செய்யாது, சூடு தெரியாது.
ஒரு தடவை மேல உண்டான தொலி அந்த தோலுங்கிறது கரிஞ்சு போயிருச்சுன்னு சொன்னா அதுக்கடுத்து திரும்ப அதை தீயில காட்டினா நமக்கு அந்த வலி என்ற உணர்வு தெரியாது. இத அல்லாஹ் என்ன செய்யறான், என்ன சொல்றான்னா நரகத்துல ஒரு தடவை அவருக்கு தொலி கரிஞ்சிருச்சு, அந்த தோல் கரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொன்னா நாம திரும்ப புது தோலை அவருக்கு போர்த்துவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். குல்லமா நதுஜத்து ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. ஒரு தடவை அவங்களுடைய தோல் கரிஞ்சு போயிருச்சுன்னா திரும்ப புது தோலை நாம் அவர்களுக்கு போர்த்தி விடுவோம். அப்பதான் அது ஏன் அப்படிங்கிறத சொல்லும் போது எதோக்குல அதாபா, அப்பதான் உனக்கு வலினா என்னன்னு தெரியும் அப்படிங்கிறத அல்ல காட்டுறதுக்காக இப்படி செய்வான். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் இந்த உடம்ப படைச்சவன் அவன் தாங்கிறதுனால அதை எப்படி வேதனை செய்யணுங்கிறது அவனுக்கு தானே தெரியும். அதனால திட்டம் போட்டு அல்லாஹ் கரெக்டாக அந்தந்த வேதனைகளை சரியாக செய்வான். யாரும் எந்த தவறுகளிலிருந்தும் எந்த விதமான பாவங்கள்ல இருந்தும் தப்பிக்க முடியாது அப்படிங்கறதுதான் நமக்கு இது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் அது போன்ற நரகவாசிகளுடைய பட்டியல்களில் நாம் இருந்தாலும் அதனை அல்லாஹ் மனம் பொறுத்து மன்னித்து நமக்கு தௌபா செய்யக்கூடிய பாக்கியங்களை தந்து அந்த நரகத்தை விட்டும் காத்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.